அனைவருக்கும் வணக்கம். ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நம்முடைய கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல, நம்முடைய இலக்கு மட்டும்தான், அந்த கோல் மட்டும்தான். நீதிபதியே ஆக வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு இலக்கு மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டும். அப்படி தெரிந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற பாரதிய சாட்சி அதிநியம் 2023 சாப்டர் 5 5 ஆவணங்கள் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் 56 to 93 இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பிரிவு என்றால் 85. இது என்ன சொல்கிறது? ப்ரிசம்ப்ஷன் as to எலக்ட்ரானிக் அக்ரிமெண்ட்ஸ். இப்போ இதான் மின்னணு பதிவுடைய ஒப்பந்தமாக இருக்கின்ற போது அதை நீதிமன்றம் எவ்வாறு துணிவு கொள்ளுதல் வேண்டும் என்பது பற்றி தான். இப்போ பாருங்க, த கோர்ட் ஷல் பிரஸ்யூம், ஷல் தான் மேண்டரி, that every electronic record purporting to be an agreement containing the electronic or digital signature of the parties was so concluded by affixing the electronic or digital signature of the parties. வழக்கம் போல் நம்ம படவிலத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். அதே மாதிரி ஃபார் எவர் இன் அவர் மைண்ட், எப்பவும் மறக்க மாட்டோம். இப்போ பாருங்கள், ஏ பார்ட்டி இருக்கார், பி பார்ட்டி இருக்கார், ரெண்டு தரப்பு இருக்காங்க. ஒரு அக்ரிமெண்ட் போட வேண்டும் என்று இவர்கள் முடிவெடுத்திருக்கார்கள். அந்த அக்ரிமெண்ட் எப்படி யூஸ்வலாக போடுவோம்? ரெண்டு பேரும் கையெழுத்து போடுவோம். ஆனால் இவர்கள் எவ்வாறு முடிவெடுக்கிறார் என்று சொன்னால், நம்ம எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் அல்லது டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலமாக அதை அஃபெக்ட் செய்து நாம் இந்த அக்ரிமெண்ட் செய்யலாம் என்று இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. அதன்படி இந்த அக்ரிமெண்ட்டை போடுறாங்க, எலக்ட்ரானிக் சிக்னேச்சரை அஃபெக்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே, அல்லது இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை இந்த அக்ரிமெண்ட்டில் அஃபெக்ட் பண்ணுறாங்க. இப்போது இவர்களுக்கு இடையே டிஸ்பியூட் வருகிறது. இப்போ ஏ என்பவர் இங்கே வழக்கு தாக்கல் செய்கிறார் நீதிமன்றத்தில். அவ்வாறு இருக்கின்ற போது அந்த ரெக்கார்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். நீதிமன்றம் எவ்வாறு துணிவு கொள்ளுதல் வேண்டும் என்று சொன்னால், எலக்ட்ரானிக் ரெக்கார்டுல அதில் இந்த எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் அதே போன்று டிஜிட்டல் சிக்னேச்சர் இவர்கள் இருவரும் போட்டிருக்கின்ற அந்த கையெழுத்துகள் அஃபெக்ட் செய்திருக்கிறார்கள் என்பது அடங்கியிருப்பதாக நீதிமன்றமானது துணிவு கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லுதான் செக்ஷன் 85. இப்போ இது எங்கே சொல்லியிருக்குது? 85A எவிடன்ஸ் ஆக்டில். ஓகேவா? ஒரே ஒரு நியூலி ஆடட் ஒன்று மட்டும் என்னன்னா, த்ரூ அவுட் எவிடன்ஸ் ஆக்டில் தான் இருக்கும். த இன்க்ளூஷன் ஆஃப் டிஜிட்டல் சிக்னேச்சர். முன்ன எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் இருந்ததெல்லாம் இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? டிஜிட்டல் சிக்னேச்சர் என்று இலக்குமுறை அந்த கையொப்பம் என்று சொல்லியிருக்கலாம். அது மட்டும் ஃபுல் கம்ப்ளீட் பிஎஸ்எல் மாற்ற நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ தொடர்புடைய பிரிவுகள் என்னென்ன என்று சொன்னால், 21A கோர்ட்டு, 21D டாக்குமெண்ட்டு, 21L ஷல் பிரஸ்யூம், அப்புறம் பார்த்தீங்கன்னா BNSS 2023 21A ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ், 21I எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ், அப்புறம் BNS 2023 2 செக்ஷன் 5 கோர்ட்டு, 2 செக்ஷன் 8 டாக்குமெண்ட். எனவே இவ்வாறு நான் அடிக்கடி சொல்கிறது, எல்லா வகுப்பிலும் முதல்ல படம் போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், புரியும், அது மறக்கவும் மாட்டோம். படம் மட்டும் கண்ணுக்கு எக்ஸாம் எழுதும்போது இந்த ரெண்டு பார்ட்டி, இது பாருங்கள், இந்த ரெண்டு பார்ட்டி நம்ம கண் முன்னால் நிற்கும், இந்த அக்ரிமெண்ட் கண் முன்னால் நிற்கும், இந்த சிக்னேச்சர் கண் முன்னால் நிற்கும், நீதிமன்றம் கண் முன்னால் நிற்கும். இந்த செக்ஷன் இதுவே நல்லா பாருங்கள். நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்லாம் சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது இந்த வேர்டு, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியே இந்த கண் வந்து கேமரா மாதிரி அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அது அப்படியே நமக்கு பார்க்கும்போது விஷுவலைஸ் நேராக எக்ஸாம்லேயே தெரியும் மாதிரி தெரியும். இவ்வாறு படித்து வெற்றி பெற வேண்டும் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.